இன்றைக்கி காணாங்கத்தை மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காலையில் தோசை சுட்டாச்சு, தேங்காய் சட்னி. என் பையனுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு ரெடி ஆகுது, சோறு வெந்துட்டு இருக்கு. சைட்லேயே தோசையும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். தோசை இல்லை, ஆப்பம் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போது மீனானத்துக்கும் தாளிச்சிட்ருக்கேன். மீனானமும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதையும் தாளித்து அதில் ஊற்றிடலாம். இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அந்த ஆணத்தில் கத்திரிக்காய் போட்டு மூடியை போட்டு அதை கொதிக்க வச்சிடலாம். மீனும் மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ என் பையனுக்காக, அவனுக்கு ரவை மீன் தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் ரவையில் துடைச்சி வச்சுருக்காது. இப்போ கேரட் பீன்ஸும் பொரித்து வச்சுட்டேன். இப்போ அதுக்கு ஒரு டெக்கரேஷனுக்கு தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் வேண்டாம், நல்லாயிருக்கும். இப்போ மீனானும் ரெடி ஆகிடுச்சி. மீனானும் நல்லா மண்டெல்லாம் காணாங்கத்தை மண்டை போட்டு மீனானும் ரெடி ஆகிடுச்சி. சைட்லேயே தோசைக்கல்லில் மீனை போட்டுடலாம். பரட்டி வச்சுருந்த மீனை தோசைக்கல்லில் போட்டாச்சு. இப்போ மீனும் பொரிச்சாச்சு. இது மசாலா போட்ட மீன். இந்த மீன் என் பையன் சாப்பிட மாட்டார், அதனால் அவருக்காக ரவை போட்டு வச்சோம் இல்லையா, அந்த ரவை போட்ட மீனை பொரிச்சிடலாம். அவ்வளோதான், சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாக்ஸில் போட்டு பேக் பண்ண வேண்டியது தான். எனக்கும் என் பையனுக்கும் சேர்த்தே நான் இப்போ சாப்பாடு வச்சிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பாடு கொடுப்பேன். அதனால் எனக்கும் என் பையனுக்கும் சேர்த்தே நான் லஞ்ச் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்போ மீன் சால்னா ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு தலையை போட்டு கத்திரிக்காய் போட்டு மீன் சால்னா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 2 கவலை மீனும் அதில் இருந்துச்சு போல இருக்குது, அதையும் போட்டாச்சு. அதில் இப்போ கேரட் பீன்ஸ் பொரியலும் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். டைம் ஆகிடுச்சு, அதனால் அவசரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வச்சாச்சு. இப்போ மீனெல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ மீனையும் அந்த லஞ்ச் பாக்ஸ் மூடியில் வச்சிடலாம். வச்சாச்சு. அவ்வளோதான். அந்த மீதி இந்த ரவையும் அதில் நான் அந்த மசாலாவிலே பரட்டி அதையும் பொரிச்சு வச்சுருந்தேன், அதையும் வச்சு பாக்ஸை மூடியாச்சு. அவ்வளோதான். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜுனிதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.